எல்லாருமே ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா சேரன் வந்து அவர் வேலை பார்க்குற சைட்டுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி அங்கே வானதியை வந்து பார்க்குறாரு. உடம்ப பார்த்துக்கோப்பா, இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ உன்னை வீட்டில் ரொம்ப திட்டுறாங்களா அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் படுவாவி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை நல்லா தான்ப்பா வளர்த்தேன். உன்னைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டான் போலப்பா. மற்றபடி பாண்டி ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன், எனக்கு தெரியும் பாண்டி ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். என்னை வீட்டை இனிமேல் எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. எனக்காக நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுப்பா என்னப்பா பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கும்போது, நீங்கள் வேகமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாண்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்த சேரன் வந்துட்டு அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி எனக்கு வேகமாக பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அனீஸ் வராங்க. பையா, நான் வந்து சந்தாவை ஊருக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அதுக்கு தான் சந்தாவுக்கு தான் அந்த கல்யாணம் பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், சந்தாவை வந்து இங்கே வரல அப்படின்னா அவளை வந்து கொன்றுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனீஸ் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாப்புல. அப்போ சந்தா சொல்கிறாங்க, நான் செத்து கூட போகிறேன், ஆனால் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் சேரன் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ண போகிறாங்க. பாப்போம் என்ன